ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையிலே வீடுகளிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு அடி பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். அவருக்கு தெரிந்த ஒரு பாடல், தேவனை நாம் உயர்த்த போகிறோம். எல்லாரும் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எத்தனை பேர் உற்சாகமாய் சொல்ல முடியும்? கர்த்தரை துதித்து பாட போகிறோம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தரை காலத்தில் சொந்தரிப்போம். அவர் துதி எப்பொழுதும் வாழ்வில் இருக்கும், நாவில் இருக்கும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையால் இதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். ஆண்டவருடைய வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவோம். கைகளை தட்டி வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மையாயமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மையாயமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let God's name be glorified as we are seeing this again. This Sunday morning is an online program. I am very joyful. நாம் இம்மட்டுமாக கர்த்தரை நாம் பாடி நாம் ஆராதித்தோம். So thus far we are singing song and praising God. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பும்படியாய் கேட்கிறேன். So as further we are going to meditate the God's word. யாவருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். 1 Peter chapter 5 verse 6. Therefore humble yourself under the mighty hand of God, that he may be exalt you in due time. இந்த வார்த்தையை நாம் கவனித்து பார்ப்போமானால், so when we look in these words, அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக இங்கே குறிப்பிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். the Peter he was telling in these words, காத்திருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். So as we read in this passage, we could understand that he is waiting upon the Lord and he is receiving his blessing. ஆசீர்வாதத்தை பெற்ற அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படியாக எழுதுகிறார். So one who received the God blessing, the Peter is saying like this. அவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. So God may be exalt you in the due time. அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும். So you have to be in the mighty hand of God. ஆக தேவனுடைய
அன்பான பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக திரும்புகிறது. So my dear beloved people, this verse is coming this morning towards you. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படியாக So there's a right time God want to lift up you. அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். So God wants us, you have to be under the mighty hand of God. நீங்க ஏற்ற காலம் உங்களுக்கு வர வேண்டும். So you have to give the due time in your life. நீங்கள் எதிர்பார்த்த நாட்கள் அல்ல. So it is not expecting of your time. தேவன் எந்த காலத்தை குறித்திருக்கிறாரோ அந்த காலம் வரும் வரையிலும். So God, he has a right time for in your life. அந்த காலம் வரும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாகவே உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். When the God's time comes, your life will be blessing. இந்த வார்த்தையை உற்று கவனிப்பீர்களானால், So when we look under close to this word, ஏற்ற காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. so we could find that there is a due time. அதுவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். So up to the due time, so what we have to do? ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். So up to the due time, the right time comes, you have to wait upon the Lord. அதைத்தான் இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிட்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். So that is why the Peter is saying like this. சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு பல தவறான முடிவுகளை நாம் எடுத்து விடுகிறோம். So when we look in our life, we taking the decision in the wrong situation. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனமே, நீ ஒரு நாளும் அவன் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்து விடக்கூடாது. So you have to be, whenever you take the decision, you have to wait the God's time. தேவன் செயல்படும் வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். So up to the God's work, you have to wait upon the Lord. எந்த காரியம் எடுத்தாலும் கர்த்தருக்காக நீ காத்திருக்க வேண்டும். Whatever the things comes in your life, you have to wait upon the ஆக Lord. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலம் என்று சொல்லுகிறார். So God is clearly telling that He is the right at due time. அதுவரையும் நீ காத்துக் கொண்டிருக்க So வேண்டும். you have to be wait upon the Lord. ஆமென். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், So when we read in the Bible, தேவன் ஆபிரகாமை ஏற்ற காலம் வருவரைக்கும் அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். when we read in this book, Abraham, he was waiting upon the Lord. சில நேரங்களிலே ஆபிரகாம் தவறாக எடுத்த முடிவுகளையும் நாம் வேதத்திலே காண So முடிகிறது. when we read in the Bible, Abraham also, he is going to take the wrong decision. அவன் அவசரப்பட்டதின் காரணமாக விளைவாக அவன் இஸ்ரவேல் பிறந்து விட்டான். So up to he taken the wrong decision, we could find that the blessing of the Ishmael. இஸ்மவேல் இன்றைக்கும் ஆபத்தாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். So we could find that Ishmael is the wrong and our wrong blessing. அவன் எத்தனாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is like an enemy in his life. அவன் துஷ்டனாய் இருக்கிறதை பார்க்கிறோம். So he is the wrong decision taker. ஆக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய செயல்பாடுக்காக காத்திரு. So as we are listening in this morning, you have to wait upon the Lord. ஆக ஆபிரகாம் அவசரப்பட்டது நிமித்தமாக இன்று வரை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையை சந்திக்கிறோம். So up to this time, when the Abraham taking the wrong decision, still we are making the lot of the problems. அவன் காத்திருந்தானால் பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டிருக்க முடியும். So if Abraham is wait upon the Lord, he may be receiving the lot of blessing. ஆக அந்த காரியத்தை நாம் மனதிலே வைத்து நாம் காத்திருப்போமானால், So when if you look that incident, if you wait upon the Lord, surely we will receive God's blessing. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயமாக இருக்கிறது. Surely the God wants bless us. ஆமென். குறிப்பாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். So our God, he want to always bless us. நாம் ஏன் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இதிலே பார்க்க போகிறோம். So now we are going to look why we have to wait upon the Lord. மூன்று காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். Today we are going to meditate three things. முதலாவதாக, The first thing is, வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். first thing is we have to wait upon the fulfillment of promise of God. இந்த வருஷத்திலே தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணினார் அல்லவா? So in the beginning we may receive the lot of promise from the God. தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமானால் காத்திருக்க வேண்டும். If you want to be fulfill all the promise, you have to wait upon the ஆக Lord. ஆண்டவர் சொல்கிறார், நீ காத்திருக்க வேண்டும். So you have to wait upon God. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார். So God has given a blessing and promise to the Abraham. அது நிறைவேறு வரைக்கும் கர்த்தர் அவனை காத்திருக்கும்படியாய் செய்தார். So up to fulfillment of the promise, Abraham, he was waiting upon the Lord. அந்த காலம் வந்தவுடனே அது நிறைவேறிற்று. So when the right time came, the promise was fulfilled. அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 6:15 நாம் வாசிக்கிறோம். That's why we can read in the Hebrews chapter 6 verse 11. அதை தொடர்ந்து நாம் அந்த வேத பகுதியை நாம் ஒரு விஷயம் திருப்பி பார்ப்போமானால், So let's turn all over to the Hebrews chapter 6 verse 11. அதை நாம் வாசிக்க கேட்போம். So we can listen the Hebrews chapter 6 verse 11.
அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். So we could find that Abraham, he was patiently waiting for the God's promise. ஆமென். இங்கே பார்க்கிறோம், அவன் வாக்குத்தத்தத்திற்காய் காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். Abraham, he was waiting for the promise. சில நேரங்களில் அவசரப்பட்ட ஆபிரகாம் இப்பொழுது காத்திருக்கிறான். So now we could find that so many times he used to take a lot of decisions, now he's waiting upon God. தேவன் செயல்படும் வரையும் நாம் காத்திருக்க வேண்டும். Up to the God's work, we have to wait upon God. ஆக அப்படிப்பட்ட காத்திருப்பை தான் கர்த்தர் விரும்புகிறார். So that is what God expecting each and every one of us. நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 24வது அதிகாரம் 49வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது, உன்னதத்தின் பலன் பெறுகிற வரையும் நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். So when we read in the Luke chapter 24 verse 24, we have to wait unto receive the God's blessing. ஆக தேவன் கொடுக்கிற அந்த பலனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். We have to wait upon receiving the God's strength. அது ஒரு வாக்குத்தத்தமாய் அப்போஸ்தலர் நடபடிகளில் 1:5 கூறப்படுகிறது. When we read in the book of Acts chapter 1 verse 5, we could find that is a promise. அது நீங்கள் வாஸ்து பார்ப்பீரானால் பிதாவின் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்படுகிறது. So when we read in this passage, we could find that the Father's blessing. அது எது பிதாவின் வாக்குத்தத்தம் என்று பார்த்தோமானால், So when we read what is the Father's blessing, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். so that is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நீ பெறும் வரை நீ காத்திருக்க வேண்டும். We have to wait upon unto receive the Holy Spirit. அப்போஸ்தலனாகிய பேதுரு அதற்காக காத்திருந்தார். So we could find that the Peter, he was waiting for the Holy Spirit. அப்படி காத்திருக்கும் பொழுது அதனுடைய விளைவை நாம் பார்க்கிறோம். So we could see the blessing. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே வேதத்திலே குறிப்பிடப்பட்ட ஒரு மாற்றம் அங்கே நடைபெறுகிறது. So when we read in the book of Acts chapter 2, பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடு அங்கே நாம் பார்க்கிறோம். we could find that the Holy Spirit and coming. பயந்து போனவனை திடப்படுத்துகிற ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறதை So we பார்க்கிறோம். could find that the people, those who are fear, now they are getting a strength. இவைகளெல்லாம் பெற்றதற்கு பிற்பாடுதான் பேதுரு எழுதுகிறார், ஏற்ற காலம் வருவரை நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. After receiving all this Holy Spirit and blessing, after that the Peter is writing that he have to wait upon. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, Who listening this morning this words, உனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். who is promised God, he is a desire. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்கிறவர். So whatever the promise God is given, he is going to fulfill. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, Whoever listening in this morning, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீ காத்திருக்க so you வேண்டும். have to wait upon the promise of God. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு சில காலத்தை அவர் நியமித்திருந்தார். So if the Jesus Christ, you want to come to the earth, he is waiting for a time. அதுவரைக்கும் அவருடைய செயல்பாடுக்காக அவர் காத்துக்கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். We could find that God is waiting for his right time. ஆக அந்த நேரம் வந்த உடனே, அந்த காலங்கள் வந்த உடனே அவன் என்ன செய்கிறார், அவருடைய கிரியைகளை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். When the God's time is coming on this earth, he started his ministry. ஆகவே உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நீ காத்திரு. So if whatever the God he given the promise, you have to wait upon God. இரண்டாவதாக, The second thing is, தேவன் உன்னை உயர்த்தும்படிக்காக நீ காத்திருக்க வேண்டும். if you want God lift up you, you have to wait upon God. தேவன் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போவதற்காக சில பாடுகள் உபத்திரவங்களுக்குள்ளாய் அனுமதிக்கலாம். So you want to be lift up and high, you have to go to some of the trouble and trials. அவைகளெல்லாம் உன்னை உயர்த்தும்படிக்காகவே. All the trouble and trials, the God he want to exalt you. ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கிறோம், 41வது அதிகாரம் 39வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். When we read in the book of Genesis chapter 41 verse 39, அதுல யோசேப்பினுடைய உயர்வை நாம் பார்க்கிறோம். so we could find that the Joseph, the blessing. அவன் அந்த உயர்வுக்கு வருவரையும் காத்துக் கொண்டிருந்தான். So we could find that word Joseph, he was waiting for the God's promise to அந்த fulfill. காத்திருப்பு தான் கடைசியில் அவனை மிகுந்த உயர்ந்த ஸ்தானத்திற்குண்டாக கொண்டு போனது. So when we look in the life of Joseph, he was waiting upon the Lord, so that's why he received that kind of blessing. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, Whoever listening in this morning, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வர வேண்டுமானா, so if you want to be exalted in your life, உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வர வேண்டுமானா, you want to be many changes in your life, என்னுடைய வாழ்க்கையில பாடுகளே நிரந்தரம் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பாயானா, you may be thinking that a lot of the troubles and
trials in my life. ஆண்டவர் சொல்லுகிறார், My God is telling this morning. இன்றைக்கு சொல்லுகிறார், Today is my God is telling that. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், உன்னை உயர்த்தும்படிக்கு நீ காத்திருக்க So வேண்டும். God is telling that you have to wait upon the Lord God if you want to exalt Him. சில நேரங்களிலே மாம்சத்திலே நாம் அவசரப்படுகிறோம். So in the flesh we are taking the lot of desire. அதே போல யோசேப்பும் அவசரப்பட்ட சில காரியங்களை So பார்க்கிறோம். we could find the life of Joseph. He also in the flesh he is taken lot of diseases. அவன் பானபாத்திரக்காரனிடத்திலே வேண்டுதல் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். So we could find that he is telling his desire. அதன் விளைவாக So under the reason 2 ஆண்டுகள் கழிந்து போய்விட்டது. so that he was waiting for the 2 years. 2 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் அவனுக்கு அந்த உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். So after the 2 years we could find that Joseph he was exalted. ஆக நீ அவசரப்படக்கூடாது. So you should not be hurry in your life. தேவனுடைய செயல்பாடுக்காய் காத்திருக்க So you வேண்டும். have to wait upon God. யாத்திராகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். When we read in the book of Exodus 4வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, 4 verse 21 is telling that மோசேயை குறித்து நாம் we வாசிக்கிறோம். could read the life of Moses. மோசே சொல்லுகிறார், Moses is telling ஆமென், அவன் மூலமாக கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் காணப்படுகிறார். through the Moses God he is doing the miracle. என்னால முடியாத ஆண்டவரே என்று சொல்லுகிறார் மோசே. The Moses is telling that Lord I cannot do anything. வேற யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். He is telling that Lord send anybody else. ஆனால் அதற்கு முன்பாடு சில காலங்கள் அவனுக்கு ஆனது. So we could find that there is a time kept for Moses. காரணம் அவன் காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So we could find that Moses is waiting for God. மோசேயை உயர்த்துவதற்கு முன்பாடு அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக காணப்படுகிறான். So before God he want to exalt you, the Moses he was in the desire. சில காலங்களாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். You have to be wait upon the time. அத்தனை லட்சம் மக்களையும் நடத்த வேண்டுமானால், So the lot of crowd in the people of Israel. அத்தனை பேரையும் நீ பாதுகாக்கப்பட வேண்டுமானால், All the people want to be protected. நீ மிகப்பெரிய தலைவனாய் மாற வேண்டுமானால், So if you want to become a big leader, அதற்கு முன்பாடி so that நீ காத்திருக்க வேண்டியது you அவசியமாக have to இருக்கு. wait upon God. மீதியான் தேசத்திலே மோசே காத்திருக்கிறதை பார்க்கிறோம். So we could find that in the Midian, the country, the Moses he was waiting upon. அதுவரைக்கும் கர்த்தர் அவனை அந்த இடத்திலே வைத்திருக்கிறதை So பார்க்கிறோம். we could find that in the country he was waiting and training with God. நீ காத்திருக்கும் பொழுதுதான் புதிய பலனை பெற்றுக்கொள்ள So முடியும். when you are waiting upon God, the God he will giving the new strength. அந்த அனுபவத்திற்கு பிற்பாடு தேவன் மோசேயை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக ஒரு தலைமைத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். So after that incident we could find that the Moses is become a leader of Israel. அதே போல உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு வர வேண்டுமானால், So if you want to receive the same blessing in your life, நீ கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க so you வேண்டும். have to wait upon the God's presence. தாவீதை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். When we read in the life of David, சங்கீதம் 40வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது. Psalms chapter 14 is telling like அதை that. நாம் வாசிக்க கேட்க போகிறோம். So we are going to read. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். So we could find that he is waiting in the patient to God. ஆக தாவீது இப்படியாக சொல்லுகிறார், So David is telling like that. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், So I was waited in the patiently before God. அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று So he சொல்லுகிறார். is listen my prayer. ஆக சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய வாழ்க்கையில பட்ட உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். So you may be everyone knows that David went to the lot of the troubles and trials. இன்றைக்கு தேவனுடைய ஜனமே, My dear beloved people. இன்றைக்கு கர்த்தருனை பார்த்து சொல்லுகிறார், அவர் உயர்த்தும்படி அவருடைய கரத்தில் அடங்கி இருப்பாயா. So God, if you want to lift up in your life, you have to be wait in the under mighty wind of God. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவம், அநேக பிரச்சனை, அநேக அவமானங்களை அவன் சந்தித்த பொழுது கூட, When we look in the life of David, he went to the lot of troubles and trials and temptation. அவன் கர்த்தருடைய செயல்பாடுக்காய் காத்திருந்தான். So he always waiting upon the God's desire. பலமுறை அவருக்கு வாய்ப்புகள் கிடைத்திருந்த பொழுதோ, So many times he had a lot of choice in his life. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல கை போடுவதற்கு அவன் சிந்தை உடையவனாய் அல்ல. So when he was anointed the David, he was always a desire in his life. அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் அதற்காக வகை
தேடினாலும் அதற்கு தாவீது சம்மதிக்கவில்லை. So as along with his people, along with David, the people that they want to be killed so many times, but he is not along with them. அதுவரையும் காத்திருந்தார். So up to this time, the David, he was waiting upon God. கர்த்தருடைய செயல்பாடுக்காக காத்திருந்தார். So he was waiting upon the God's word. பிற்பாடு அரியணையில் அமரச் செய்தார் So ஆண்டவர். after that, God is giving the kingdom. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, Whoever waiting in this morning, உன்னை பார்த்து கேவலமாய் நினைக்கலாம். so many people they want to tell against you. உன்னை பார்த்து ஏளனமாய் நினைக்கலாம். So many people they used to speak the wrong இன்றைக்கு words. ஆண்டவர் சொல்லுகிற உன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மத்தியிலே உன்னை உயர்த்துகிற தேவனாய் So காணப்படுவார். whoever are against you, the enemies, the God is telling that he is exalt you. ஆக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், அவர் உயர்த்துவதற்கு முன்பதாக நீ காத்திருக்க வேண்டும். So God is telling one most important thing is you have to wait. When if you are waiting upon God, surely the God will exalt you. அப்படிப்பட்ட காத்திருப்பு உன்னுடைய வாழ்க்கையில வருமானா? So if you have the waiting upon God, இன்றைக்கே கர்த்தர் உன்னை மிகுந்த உயர்ந்த இடத்திலே வைக்கிறவராய் so if you காணப்படுகிறார். are waiting upon the God, surely the God will exalt you in your life. மூன்றாவதாக, The third thing is, ஆமென், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலனை நீ பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். the third thing is, if you are waiting upon God, the new strength will come in your life. காத்திருக்கும் பொழுதுதான் புது பலனை பெற்றுக்கொள்ள முடியும். When you are waiting upon the God, then only you will be receiving the new strength. ஏசாயா 40வது அதிகாரத்தில் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். So now we are going to read the prophetical book of Isaiah chapter 14 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். But those who wait upon the Lord shall renew their strength. They shall mount in the wings of the eagles. They shall run not be weary. They shall walk in the faint. நாம் இங்கு வாசிக்கிற வேத பகுதி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். So as we read in this passage, is clearly telling that those who are waiting upon the Lord, they will be receiving the strength. காத்திருக்கும் பொழுதுதான் புது பலன் உனக்கு உண்டு. So if you are waiting upon the Lord, then only you will be receiving the strength. நீ காத்திருப்பாயானா, So if you are waiting upon the Lord, ஆண்டவர் உனக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார். God is going to giving the new strength in your life. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. So in the Proverbs chapter 13 verse 12 is telling like that. நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். So long time we may be waiting upon the God. விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். So when you the desire is coming, it will be fulfilled in your life. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஜனமே, So the God's word is clearly telling that. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புது பலன் பெற வேண்டுமானால் நீ காத்திருக்க வேண்டும். So if you want to be renewed in your strength, you have to wait upon God. ஆமென். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பலனை உனக்கு தருவதற்காக நீ காத்திருக்க So வேண்டும். you may be thinking that I don't have any strength, I don't no need of life. You may be long of desires, but God is telling that I am going to giving the new strength in your life. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள். So you have to wait upon God and you have to renew the new strength. நீ கழுகுகளை போல பறக்க வேண்டுமானா, So if you want to be like an eagle in your life, கழுகினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்தை நீ பார்க்க வேண்டும். so you have to look upon the eagle's life. அது தன்னுடைய வாழ்க்கையில பலன் இழந்த சமயத்திலே So when the eagle was, he don't have strength in his life. உயர்ந்த மலையின் மேலே அமர்ந்து அந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே அது அமர்ந்து கொண்டிருக்கும். So we could find that the eagle, he was waiting upon the mountain. He is receiving the sunlight. அதனுடைய இறகெல்லாம் உதிர்ந்து போன சூழ்நிலையில So all the things he was lost. அது தன்னுடைய புது பலனுக்காய் காத்துக்கொண்டே இருக்கும். So in this mountain, the eagle, they will be waiting for the new. சில காலங்கள் ஆன உடனே After the sometime, அதற்கு புது பலனை அதுக்கு தேவன் கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். so we could find that after the sometime, eagle, he will be receiving the new strength. ஆண்டவர் அதுக்கு ஒரு புது பலனை கொடுத்திருக்கிறார். So the God is giving the new strength. மனிதர்களாகிய நமக்கு அது ஒரு பாடமாக காணப்படுகிறது. So the eagle's life is before the example in our life. இதை கடைசியாக ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். The last I want to tell one more நீ thing. புது பலன் பெற வேண்டுமானா, So if you want to receive the new strength, உனக்கு இருக்கிற பலன் குறைவுபட்டிருக்கும் பொழுது so you have no strength in your நீ life. மனிதர்களை சார்ந்து கொள்ளாமல் So you should not be dependent upon man. கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற ஒரு காத்திருப்பும் ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமானா, So your desire should be always that God, he will be giving the new strength. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், The God is telling this morning. உனக்கு புது பலனை கொடுப்பேன். So God is telling that I am going to the new உன்னை strength. உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். So God, he is going to exalt you in your life.
நெடுநாளாய் நீங்க காத்திருக்கிறீங்களா? You may be waiting for the long time. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Today this morning his Lord is clearly telling you, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின ஒரு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். the one who given a promise in your life, he will be desired to be fulfilled in your life. அதை செய்து முடிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is telling that I am going to fulfill the promise. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், God is telling that not tomorrow, it is today. உன்னத பலன் உன் மேல அமரும். There is a new strength is coming going to in your life. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. The God is going to fulfill in all your desire and your strength. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Okay, let's all close your eyes. பாஸ்டர் அமர்ராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். So, okay, now we can pray. மகா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆண்டவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தனை கொடுத்த ஆண்டவரே தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை ஆண்டவரே கடந்து வந்தது. ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் காத்திருக்கிற அனுபவங்கள் இருக்கலாம். ஆண்டவரே அப்ப இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில காத்திருப்பதற்கு தக்கதான ஆண்டவர் ஒரு பலனை, ஆண்டவர் ஒரு புதிய ஒரு பலனை ஆண்டவரே கர்த்தரை அவர்களுக்கு தருவீராக. ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் வெட்கங்களும் அவமானங்களும் ஆண்டவரே தோல்விகளும் நிந்தைகளும் பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு உயர்வை கர்த்தரை தரும்படியாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தொடக்கம் முதல் முடிய மட்டிலும் கர்த்தருடைய ஆளுகை வெளிப்பட்டபடி நாள் சோத்துறோம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும்படியா செபிக்கிறோம். வார்த்தை கூட தாசருக்காய் சோத்துறோம். கர்த்தர் இன்னுமாய் பலப்படுத்தும் ஆண்டவர், இன்னும் அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்துங்க என்று சொல்லி நான் செபிக்கிறேன். என் தேவன் நீங்க அப்படியே செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.